நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் ஜெயக்குமார். இவர் தேர்தலுக்கு பின்பாக கடந்த மே 2ஆம் தேதி காணாமல் போனதாக அவர் குடும்பத்தினர் மூலம் அடுத்த நாள் 3ஆம் தேதி ஒரு புகாரானது காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரில் 2ஆம் தேதி வெளியே சென்றுவிட்டு வருவதாக கூறி சென்ற ஜெயக்குமார் இரவு வெகு நேரம் ஆகியும் வீடு திரும்பாத நிலையில் நாங்கள் பல்வேறு இடங்களில் அவரை தேடினோம். அவர் கிடைக்காத பட்சத்தில் 3ஆம் தேதி தங்களிடம் புகார் கொடுக்கிறோம் என கூறப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசாரும் தங்களது விசாரணையை துவக்கினர். அப்பொழுது ஆரம்பத்தில் காணாமல் போன வழக்காக பதியப்பட்ட இது அந்த உள்ளூர் அந்த போலீஸ் காவல் நிலையத்தின் போலீசார் சார்பாகவே தேடப்பட்டு வந்த நிலையில்தான் அடுத்த நாள் 4ஆம் தேதி அவரது வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருந்தே அவர் தீயிட்டு கொளுத்தி கருகிய நிலையில் அவரது உடலானது மீட்கப்பட்டது. இதன் பிறகுதான் இந்த வழக்கு என்பது ஒரு சூடு பிடித்தது. ஏற்கனவே அவர் இதற்கு முன்னதாக ஒரு சில மரண வாக்குமூலம் என ஒரு கடிதத்தை பின்னர் தான் தெரிய வந்தது. அந்த கடிதமானது மாவட்ட கண்காணிப்பாளருக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் காணாமல் போய்விட்டார் என கூறியிருந்த புகார் கொடுக்கும் போதுதான் அந்த கடிதமும் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7 தனிப்படைகள், ஒவ்வொரு தனிப்படையும் ஒரு டிஎஸ்பி தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அவரது உடற்கூறாய்வு முடிந்து மே 5ஆம் தேதி அவரது உடலானது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன் பிறகுதான் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன், அதே போல முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள், அதே போல திமுக பிரமுகர்கள் என நிறைய பேர்கள் விசாரிக்கப்பட்டனர். அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். அவர் அனைவருமே விசாரிக்கப்பட்டிருந்தனர். அதன் பின்பாக அவரது வியாபார ரீதியான நபர்கள், அதே போல அவர்கள் நண்பர்கள், வேறு எதுவும் பகை இருக்குமா என்ற நேரத்தில் கிட்டத்தட்ட அவரது மகன், 2 மகன் மற்றும் அவர் மனைவியிலேயே மிகுந்த விசாரணையை போலீசார் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் இறந்து கிடந்த அந்த இடத்திலிருந்தும் பல்வேறு பொருட்கள் என்பது கைப்பற்றப்பட்டது. குறிப்பாக அவர் காணாமல் இரவு இறுதியாக அந்த வாங்கிய டார்ச் லைட் முதற்கொண்டு அந்த அவர் எரிக்கப்பட்ட இடத்திலிருந்தே எடுக்கப்பட்டிருந்தது. இதன் பின்பாகத்தான் மீண்டும் ஒரு 3 தனிப்படை அதிகமாக அமைக்கப்பட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிஎஸ்பிக்கள் தலைமையிலான 10 தனிப்படைகள் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட கடந்த 3 வாரங்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சு பொருள் எழுந்த முடியுமே இல்லை, நாங்கள் அதுக்கு முன்னதாகவே கண்டுபிடித்துடுவோம் என போலீசார் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான அனைத்து ஆவணங்களும் இன்று மாலை அல்லது நாளை காலை சிபிஐ போலீசாரின் வசம் கொடுக்கப்படும் என தெரிய வருகிறது. ஏற்கனவே இந்த அவரது ஜெயக்குமாரின் உடற்கூறாய்வின் முழு தகவல் அறிக்கை இதுவரை பெறப்படவில்லை. அதே போல அவரது மனைவி ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தார். அவர் எனது கணவர் இல்லை என்பது போல ஒரு சந்தேகத்தில் எழுப்பியிருந்தார். அதற்காக அந்த அவருடைய எலும்பு டிஎன்ஏ பரிசோதனைக்காக மதுரை செல்லப்படுகிறது. இந்த ஆவணங்கள் எல்லாம் வந்துவிட்டதா அல்லது சிபிசிஐடி தான் அந்த ஆவணங்களை எல்லாம் பெறுமா என்பது இந்த போலீசார் சிபிசிஐடி வசம் ஆவணங்களை ஒப்படைக்கும் போது தெரிய வரும்.